என் புருஷனை பார்த்தீங்களா? எந்நேரத்தில் சண்டை வந்திருக்கும். விடிய போகிற சமயத்தில் தான் சண்டையே வந்துச்சு. விடிய விடிய சண்டை. ராத்திரி சாப்பிட்டு தூங்க போனோம்ல, அப்போ ஆரம்பிச்ச சண்டை. எதனால சண்டை வந்திருக்கும்? எல்லாம் இந்த 140 ரூபா சரக்குதேன். யானை நீயே காலைல என்னைய புதியுன்ற சரக்குனால தானே சண்டை. சரக்குனால தான், வேற எதுக்கு எங்கள் 2 பேருக்கும் சண்டையே வராது. பத்தியா, அப்பாட்ட நீனாவது சொல்லியிருக்கலாம். நான் பாடு சோத்த தின்னுட்டு விதியேன்னு தெரிஞ்சேன். அம்மா அப்பா சும்மா அடக்க மாட்டாப்புல. பள்ளிக்கூடம் போய்க்கிட்டு தான் என்னைய பிடிச்சி 3 பேர் நீங்கள் அண்ணன் தம்பி இருக்கையில் நான் ஒத்தையா பிறந்து எப்படி செல்லமா வளர்ந்தேன். அவருக்கு இடைஞ்சலா இருக்கும்மா. அதை வேணா சொல்லு, அது உண்மையாத்தே இருக்கும் போல. அது உண்மையாத்தே இருக்கு. இப்போதே நான் நினச்சி பார்க்குறேன். உடனே சொல்லிட்டாரு, வயசு பிள்ளைய வீட்டில் வச்சிருக்கிறது அடி வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு திரியிற மாதிரி இருக்க சோனா. உன்னைய கட்டி கொடுத்துட்டான், ஒரு பாரமே எனக்கு குறைஞ்சிச்சின்னு சொல்லி, எங்கிட்ட எவனா வந்தா சரின்னு சொல்லி எடுவட்ட வயலுக்கு பிடிச்சி என்னைய கட்டி வச்சிய. மாப்பிள்ளை அழகா இருக்கியா, அமைதியான பையன், அருமையான பையன் பிடிச்சி கட்டி வச்சிய. அந்த ஆள் ஒரு நாள் அந்த கல்யாணம் பண்ணி தண்ணி தானே கும்பிடுறோம் போட்டேன். கல்யாணத்துக்கு மறுநாள் பார்த்தா 5 தலையும் தூக்கி விஸ்வரூபம் எடுத்துட்டேன். ஏமாத்தி புட்டாங்கனே, ஆம்பளம் பூரா சேர்ந்து ஏமாத்தி புட்டாங்கனே. நல்ல வயன்னா என் மாமியாரி கொடுவாய் நின்றுவாளாம் சண்டைக்கு. ஏன்டி எடுவட்டம் என் மயனை பற்றி என்ன சொன்னீங்கன்னு. அதுக்கு பயந்துக்கிட்டே பூரா பேரும் அருமையான வயன் சொல்லி கல்யாணம் பண்ணி போய் வீட்டில் இருந்து கூட்டி குப்பையை எடுத்துக்கிட்டு வெளியே போகிறேன். அப்போத்தான் ஒரு கிளவி மறைச்சிக்கிட்டு கேட்குது, என்ன ஏத்தா இவனுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்துச்சு உனக்கு தெரியுமான்னு. அச்சோ, என்னமோ கேட்குது, கிளவி காதில் விழுகுது. ஆனால் என்னன்னு சரியா கேட்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆயா என்ன மாதிரி சொன்னீங்களான்னு கேட்டேன். புரியுற மாதிரி சொல்லாயா? ஆமாம், கொல்லங்குடியிலேருந்து கட்டி குட்டி வந்தது உன்னைய தத்தானுச்சு. ஆமாங்க ஆயா, என்னையத்தான்னு. அந்த பையன் பொண்டாட்டி நீதானே அப்படின்னுச்சு. சரி ஐயா, நம்ம புருஷன் பேரை சொல்றாள், எனக்கு வேற புதுசா வேற கல்யாணம் பண்ணிருக்கமா. ஆமா, நம்ம புருஷன் பேர் தானு மறந்து போச்சு. திரும்பி பார்த்தேன், கட் அவுட்ல என் பேர் என் புருஷன் பேர் அடிச்சிருந்தானே இருந்திருக்கு. கட் அவுட் அப்போ பார்த்து ஞாபகம் வந்துச்சு, நம்ம புருஷன் தான் அப்படின்னு. ஆமாயா அப்படின்னு. அந்த பையன் போன மாசம் ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கூட்டியா இருந்திருந்தேன். ஆத்தாடி, அவ ஆத்தாளுக்கு அவனுக்கும் சண்டை. அந்த பிள்ளையும் சேர்ந்து சண்டை ஓட்டு அவ அம்மா அந்த பிள்ளைய குடுமையை பிடிச்சி அடிச்சு சண்டைப்பா சண்டை. அந்த பிள்ளைய குடுமையை பிடிச்சி குடும்பமே போட்டா தெறிக்க அடிச்சு விரட்டு இந்த தெருவில் அத்தா விரட்டி விட்டாங்க. இந்த மேட்ரு உனக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணே சத்தியமா நம்ம குலசாமி இப்போதும் எனக்கு தெரியாது, மறைச்சிட்டாங்க. தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேனா? தெரிஞ்சே பாலம் கிணத்த தோண்டி அதுக்குள்ள விழுந்திருப்பேனா? இல்லனே இல்லை. என்கிட்ட போன்ல பேசினாப்புல 1 மாசமா விரட்டி விட்ட மறுநாளே பேசியிருப்பாப்புலையோ. அடுத்த லைன் பண்ணிருக்காப்புல. அப்ப அம்மா என் தங்கம் என் செல்லம் அப்படி பேசினாப்புல. நான் அப்பவே நினைச்சேன், ஆரம்பிக்கும் போது அப்படித்தானே ஆரம்பிப்பாங்க. என்னடா ரொம்ப ஓவரா கொஞ்சல் போய்கிட்டே இருக்கேன்னு. அப்ப இந்த பொண்ணு பார்க்க கூட்டியாந்தாப்புல வருனே. என்ன நல்ல மனுஷனே, அப்படி ஒரு மனுஷன். எப்படி அவர் மூஞ்சிய பார்த்தா உன்னைய மாதிரியே பால் வடிகிற முகம். என்னைய மாதிரியே நான் நம்பாம இருப்பேனா? நம்ம அண்ணே மாதிரியே இருக்காப்புலையே. கொஞ்சம் கலர் தான் கம்பி இந்த ஆளுக்கு. சூப்பரா வரும். எப்படி மாப்பிள்ள உனக்கு கிடைச்சிருக்கேன்? அவர் வந்து சொன்னாரு, என்ன நம்ம பாப்பாவை கண்கலங்காம வச்சு காப்பாத்துவேன் பாரு அப்புறம் அப்படின்னு சொன்னாரு. உன் மகன் நெத்தியில ஒரு சொட்டு வேர்வை வராது. ஏன் விழுந்து தொடச்சிருவாரா? அப்படி சிலுசிலுன்னு காத்தாட வச்சிருப்பாப்ல. அப்படியா? கஷ்டப்பட்டு வேலை ஆத்தா வேர்க்கும்ல. ஆமா, வேர்க்கவே வேர்க்காது. 2வது உன் மக விறடுப்புல சமைக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்புறம் சிலிண்டர் வாங்கி கொடுத்துருவேன். பாடுறா, அடுப்புல ஊதி சமைக்க விட மாட்டேன்னு சொன்னாரு.
என்னைய உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். என்ன இந்த ஊருக்காரன் என்னை காரி துப்புனாலும் சரி, ஏன் உலகமே இன்னைக்கு ஃப்ரீ சிலிண்டர் வாங்கி சமைக்கிறாங்க. என் பொழப்பு மட்டும் சீப்பட்ட பொழப்பு. என்ன அப்படி என்ன நான் பொழப்பு? மட்டும் போய் கம்மாக்கில விறகு வரைக்கும் தானே சோறாக்குறேன். விறகு வறக்க போறியா? என்னம்மா ஏன்னு கேளு. என்ன நம்ம அப்பா ஒரு 20 போட்டு விட்டாரா எனக்கு. ஆமா ஒரு 10 பவனை போன மறுவாரமே கலட்டிட்டா. ஏன் வெயிட்டா இருக்க முடியாது? எவ்வளவு நாள் தான் போட்டிருப்ப? நானும் சரி சமைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரி, இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நம்ம அப்பா இருக்காரே அப்பா, ஆமா, அங்க இருந்து அருவாவை கட்டப்பைக்கில் வச்சு வந்து சேர்ந்துட்டாரு வீடு. சரி, என்னைய கூப்பிட்டு என்ன அப்பாவுக்கு இவன் கல்யாணம் பண்ண விஷயம்லாம் தெரியாது. ஆஹா, ஏற்கனவே முதத்தார இருந்தது. நான் சொல்லவும் இல்லை. நம்மளை கட்டி கொடுத்துட்டோம்னு நிம்மதியா இருக்காங்க. அதுக்குள்ள போய் நம்ம எதனாவது மண்ணை வாரிக்கிட்டு கொட்டலாமா? ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாது, கொட்டப்படாது. அவங்களாவது நிம்மதியா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்பா கட்டப்பையில அருவா வச்சு கொண்டு வந்து என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உன்னைய விவரம் தெரிஞ்சவள நினைச்சல இங்க பிடிச்சு கட்டி கொடுத்தேன். ஆமா, நீ ஒரு கூறு கட்ட குப்பையாவில இருக்க. உண்மையை சொல்லி இருக்காரு. என்னனே நீனும் அப்படி சொல்ற? ஆமா, டக்குன்னு நீ சொல்லி இருக்கணும்ல அப்பாட்ட. அப்பத்தான் சொன்னேன். என்ன? அப்பா நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணோம்னா நம்ம வீட்டுலலாம் நம்ம அத்தாச்சி நம்மளுக்கு நகை கொடுத்துச்சு. அதை வச்சுதான் நம்ம நகை கடை கட்டணும். நகை கடனை கட்டணும், வீடு கட்டினீங்களா? கல்யாண கடனை கட்டணும். அப்புறம் திருப்பி அத்தாச்சிக்கு திருப்பி கொடுத்துட்டோம். அது மாதிரி இந்த குடும்பத்துக்கு நான் தானப்பா மருமக. ஆமா, இந்த நகையை நான் கொடுத்தாத்தேன் இந்த வீட்டு மருமகன்னு அவங்க என்னை ஒத்துக்குருவாங்க. ஆமா, அப்படி நினைச்சு நகையை கொடுத்துருக்கேப்பா அப்படின்னு கலட்டி கொடுத்துட்ட. ஆமா, ஆனா எங்க அப்பா நான் கல்யாணம் பண்ண மறுநாளே விசாரிச்சுட்டார். என்ன? இந்த குடும்பமே நகையை போட்டுட்டு வந்தா அதை பொறிச்சு திங்கிற குடும்பமா. பாரா, இப்படி ஒரு பழமொழியில நீ கேட்டிருக்கேன். போன உடனே கலட்டி இருப்பாங்க. அவங்க எப்ப நகை கொண்டு வருவாங்க அதை பொறிச்சு இப்படி நம்ம சாப்பிடுவோம்ன்ற குடும்பமா. பரவாயில்ல, இது எப்படியா நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சு வச்சு. அப்புறம் விசாரிச்சுடாருல? விசாரிச்சுட்டாரு. அப்ப அடக்கு இருக்கு கழுத, இருக்கிற நகையாவது காப்பாத்தி வச்சுக்க. ஆமா, முதல்ல வாய்க்குல போன மாதிரி 10 பவனும் போயிருச்சு. மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த 10 பவனையாவது காப்பாத்தி வையினாரு. நம்ம அப்பா வாய் முகூர்த்தமா என்னன்னு தெரியல. அந்த 10 பவனோட அடிச்சு மல்லு கட்டி உருண்டு வீடு வந்து சேர்ந்துட்டேன். எதுக்கு இந்த 10 பவுனையும் கேட்டிருக்கேன்? அப்ப தெரியாத மாதிரி கேட்காத, உனக்கு தான் தெரியும்ல நான் வந்தது. நீ ஒரு 5 பவனு, நம்ம தம்பி சின்ன ஒரு 5 பவனு வாங்கி வச்சு. ஆமா, ஞாபகம் இருக்கா? மானங்கட்ட வயலா, சோத்துக்கு விதியத்த வயலா. யாரு? இல்ல சொல்றேன், நகையை வாங்கினவங்கள சொல்றேன். உடனே சொல்லுவேனா? அதானே பார்த்தேன். உடனே போய் திட்டுவனா? நீ யாரு மான ரோசத்தோட வாழ்றவனாச்சு. நானா இருந்தேன்னா அப்புறம் மொத்தத்தையும் 10 பவுனையும் கலட்டிட்டு விட்டுருவேன். ஆமா, மானத்துக்கும் ரோசத்துக்கும் பிறந்தவன் நீ நம்ம அப்பாவுக்கு. அந்த 10 பவுனை நீயும் சின்னவனும் புடுங்கி வச்சுக்கிட்டு என்னைய பாடா படுத்தி பங்கங்கொலைச்சு அந்த நகையை கொடுப்பனான்னு அடிச்சு மல்லு கட்டி நேற்று சாயங்காலந்தேன் அந்த ஆளோட சரி நகையத்தை விட்டுப்புட்டேன். இங்கே 10 பவனை எப்படியாவது காலில் கும்பிட்டு வந்துடுவோன்னு வீட்டுக்கு போனேன். போனியா? ஆமா, அந்த ஆளு விடிய விடிய இந்த நகையை கேட்டு என்னைய நாயை போட்டு அடிக்க என்னை புரட்டி புரட்டி அடிச்சு. நீ மட்டும் வந்திருக்கிய நகை எங்க அப்படின்னு போட்டு வெளுத்திருப்பால. வந்துருவாரு. புரட்டி புரட்டி விடிய விடிய எங்க விடிய விடிய புரட்டி புரட்டி புரட்டுறதோட படிட்டான். என்ன பண்ணா உனக்கு சந்தோஷம்? வேற என்னமா கூட பிறந்தா முன்னாடி நிக்கிறா, என்ன பண்ணா சந்தோஷம்? புரட்டி புரட்டின்னு அடுத்த சொல்றீ இல்ல? அடுத்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டா அங்க என்ன ஒண்ணும் இல்லையே. அப்படியா? ஒண்ணும் நடக்கலையா? ஏதாச்சும் நடந்தாத்தான் தாலி என்னை விட்டுருப்பானா? இங்க ஒண்ணும் நடக்காம தானே இப்படி தெருவில் வந்து நிக்கிறேன். புரட்டி புரட்டி அடிச்சு அடி காதுல ஓட்டிருந்த தோடைய முக்குதையும் புடுங்கிட்டு விட்டேன். அதையும் கலட்டாமே அவனா லூசு போயவுல. இதையெல்லாம் புடுங்குவேன் என்ன கனவாண்டேன். அம்மா அண்ணன் தம்பி அப்படி, புருஷன் வாச்ச லட்சணம் இப்படி, மாமியா வாச்ச லட்சணம் அப்படி. என்ன என் மாமியா என்ன பண்ணுச்சு? அப்படி ஒரு அருமையான மாமியா, நல்லா கவனிக்க. என் மாமனாரு அதுக்கு மேல கல்யாணம் பண்ணி 1 வாரம் இருக்கும். ஐயா நம்ம நல்லவளன்னு பேர் வாங்கணுமே குடும்பத்துல அப்படின்னு சொல்லி என் மாமனாருக்கு சோறு கட்டி கொடுக்கலாம்னு
பழைய சோறு இருந்துச்சு. சரி சரி இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு பழைய கஞ்சியும் வடகமும் நல்லா இருக்குமே ஆமா. அப்படின்னு சொல்லி மாமா கஞ்சி இருக்கு கட்டித்தரவான்னு கேட்டேன். சரி ஒரு பெரிய மனுஷன் என்ன சொல்லலாம், என்ன சொன்னாரு தெரியுமா? அப்படி அழகு பார்த்த மாப்பிள்ளைய பார்த்து என்னை கட்டி வச்சுப்புட்டு நீ சந்தோஷமா திரியிற கிளம்பிரு. அவருக்கு பழசெல்லாம் பிடிக்காதாம்னே. பழைய சோறெல்லாம் சாப்பிட மாட்டாரா, புதுசாவே சாப்பிடுவாரா. அப்ப சரி புதுசு புதுசான ஒரு வேளை சுடுசோறு கேட்கிறாரு போல அப்படின்னு போய் மாமியாட்ட கேட்டா, இல்ல இல்ல அந்த மோர கடைக்கு பழைய சோறே போதும்னு ஊத்தி கொடுத்து விட்டேன். சரி அதெல்லாம் விடுங்க. என் புருஷன் வந்தாரா பாத்தியலா? அவரை பார்த்தது இல்லையா? ஐயோ எங்க அண்ணனை மாதிரி அழகு நாலு அண்ணன் மாதிரி. அண்ணனுக்கு மாதிரி அவருக்கு எல்லாமே அண்ணன் மாதிரி. அப்புறம் பேசிக்கலாம். எங்க அண்ணன் மாதிரி கலரு நாலு கலரு அழகு நாலு அழகு அப்படி ஒரு அழகு. ஆனா எனக்கு புத்திதான் சரியில்லாத புத்தி. எங்க அண்ணன் அந்த புத்தி என் வீட்டுக்காருக்கு சரியில்லாத புத்தி. போய் புருஷனை கூட்டிட்டு வா. அவரை காணாம தானே நான் தேடி வந்தேன். நான் பாரு இப்ப அனுப்பிச்சு விடுறேன் பாரு உனக்கு. இப்ப எங்கிட்ட இருந்து வர சொல்லுவியே? எங்கிட்ட இருந்து நீ ஒரு பக்கம் தேடு, நான் ஒரு பக்கம் தேடு. அப்ப நானும் அவ கூட தேடுவான். ஆமாடா வர சொல்லுங்க. கற்பகமே உனையள்ளி துணையாரம்மா கற்பகமே உலகில் துணையாரம்மா நீங்க கலியனம் போன்று கண்பாரம்மா அம்மா. கற்பகமே உலகில் துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறன் உடையவளே. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறன் உடையவளே. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறன் உடையவளே. ஆனந்த வாழ்வுதனை அன்பர்க்கு அளிப்பவளே. ஆனந்த வாழ்வுதனை அன்பர்க்கு அளிப்பவளே. கற்பகமே உலகில் துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழை. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே தலைவடி வாய்த்திகளும் செந்திரு கோவிலிலே. களிவடி வாட்டிகளும் கோவிலிலே. நிலைவடி வாய் நின்று கொலைகளும் கோர்ப்பவளே அம்மா அம்மா. இலைவடி வாடின்று உலகிலும் காப்பவளே. நிலைவடி வாய் நின்று கொலைகளும் கோர்ப்பவளே. செம்பவள மேனி வண்ணம் மகிழும் உமையவளே. செம்பவள மீனி வண்ணன் மகிழும் உமையவளே. கற்பகமே உலகின்று துணையாரம்மா நீங்க கலியனம் போன்றும் கண்பாரம்மா அம்மா. கற்பகமே உலகின்று துணையாரம்மா அம்மா அம்மா. கும்புக்கிரந்தல் கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இங்கே இருக்கும் தாய்மார்களுக்கும் ஒளி அமைப்பு செல்வம் நியூ செல்வம் முத்தனந்தல் நியூ செல்வம் அவர்களுக்கும் ஈடுபு எடுத்து கொண்டிருக்கும் தம்பி அவர்களுக்கும் இந்த சிறப்பான நடிகர்களை போட்டு நடத்தியிருக்கும் அண்ணன் அழகராசா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது நாடக கலையை நன்றி தெரிவித்துக் கொண்டு கதை தொடர்கின்றேன். கருவாகும் உயிர்கள்லாம் கருணை மாறி கருமாறி கனிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி. கருவாகும் உயிர்கள் கருணை மாறி கருமாறி கனிந்துருகும் வடதிலே இசைந்திருக்கும் ஆகாளி.
காற்றில் தவழும் ஒலிகளிலே கடலில் மிதக்கும் அலைகளிலே காட்டில் மிதக்கும் ஒளிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தாடறிவான் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக தவளும் நிலவாம் தங்கரதம் தரையில் பதித்த மணிமகுடம் தவளும் இளவாம் தங்கரதம் தாரகி வடித்த மணிமகுடம் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் உயிர்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் அதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை கணக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலைகள் மலர்வதும் எனக்காக அன்னை மடியை இழுத்தார் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக தண்டையில் மயிலாட தாமரையில் விளக்கு போட கொண்டையில் குழி விளங்க கோவலக்க நான் வெளித்து நோக்க தென்னரை மகாராணியும் தென்பிலி இனிது கூட்ட வண்டுகள் இனிது வாடை விட்டு இருக்கு மாதவ மருதானா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்த பாலை என்று சொல்லக்கூடிய இதாகத்தான் இருக்கின்றது வந்து இவ்வளவு ஆகியும் ஏதோ சத்தங்களுக்குள்ள இருந்தால் சற்று கவனித்து பார்ப்போம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ சோ என்றும் கூறு வார்த்தையிலே அமுதனும் தேனும் கலந்து வச்சிருக்கிறாளே அடாடாடா என்ன அழகு எப்பேற்பட்ட அழகு ஆலோலம் சோவுக்கே இவருடைய குரல் புரிந்தால் அவருடைய முகம் என்ன அழகா இருக்கும் அவருடைய முகமே ஒரு அழகா இருந்தால் அவருடைய தொண்டை என்ன அழகா இருக்கும் தொண்டையே ஒரு அழகா இருந்தால் அவருடைய மேனி என்ன அழகா இருக்கும் என்ன அழகு அழகு என்றால் இப்படிப்பட்ட அழகை இன்னைக்கு தாங்க பார்க்குறேன் அப்படிப்பட்டவளுக்கு யாரை தூதாக அனுப்ப வேண்டும் பூங்காற்றத்தை அனுப்புகின்ற காரணத்தினால பூங்காற்றே அந்த பொண்ணுக்கு ஒன்று சொல்லி போ தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது அவ இல்லாம நெஞ்சம் வாடுது
அதுக்கு பக்கம் அந்த சூரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணை தானாக வளர்ந்த மரம் தானம்மா தாயாரு தந்தையாக கூறம்மா ஒன்று சேர்ந்து அழ்வு மாறுமா உண்மை காத மாறி போகுமா மாமா ஒன்று சேர்ந்து அழ்வு மாறுமா வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மெய்யிருந்து சொன்னாங்க மெய்யிருந்து சொன்னதில நயம் என்ன கண்ணாத்தா தாராரோ ராராரோ ராராரோ தாராரோ ராராரோ பட்டி கருப்பட்டியா பாதமுள்ள ரோஜாவா கட்டரும்பு மொக்கிதுன்னு சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்லை அடி சித்தகத்தி எம்மனந்தான் ஒத்துக்கல்ல உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில் மேயிருந்து சொன்னாங்க மேயிருந்து சொன்னதில்ல நாயம் என்ன கண்ணாத்தா அன்னைக்கிளி உன்னை தேடுது 6 மாசம் 1 வருஷம் அவனில் தீனோடுது பிள்ளையாரு கோவிலுக்கு பொழுதிருக்கு வந்திருக்கும் பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு எங்க ஊரு அது ஆலத்தூரு மண்ணெடுத்து ஒன்னொரு செஞ்சு வச்சேன் உடையில தண்ணி வந்து ஒன்ன மட்டும் அடிச்சிருக்கேன் அம்மாடி ஏ அம்மாடி ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்சு ராப்பகலா கண் விழிச்சு ராணி உன்னை கண் விழிச்சு ராப்பகலா கண் விழிச்சு ராணி உன்னை கை பிடிச்சு ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்சு ராப்பகலா கண் விழிச்சு ராணி உன்னை கை பிடிச்சு ராப்பகலா கண் விழிச்சு ராணி உன்னை கை பிடிச்சு ஆஹா இவளை பார்க்கும்போது என்ன அழகா இருக்கிற அள்ளி கொண்டு முடிச்சு அரைக்காசு பொட்டு வச்சு அப்படி நடந்து வரும்போது எப்படி இருக்கின்ற தெரியுமா அந்த காலத்தில் பெண்ணுங்கள் என்ன பண்ணாங்க குளிச்சு முழியே அப்படியே 3 பொட்டு உச்சியில் ஒரு பொட்டு நெத்தியில் ஒரு பொட்டு மாங்கலத்தில் ஒரு பொட்டு வைப்பாங்க 3 பொட்டு வச்சு 3 பொட்டு வச்சு வரும்போது எப்படி இருக்கு தெரியுமா என்ன அழகா இருக்கு அள்ளி கொண்டு முடிச்சு அரைக்காசு பொட்டு வச்சு அப்படி வரும்போது அடாடா என்ன அழகு அப்படி எப்படி வரும் தெரியுமா அள்ளி கொண்ட முடிச்சு அரைக்காசு பொட்டு வச்சு வெள்ளி சலங்க கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ண சிட்டு படகு துறைய விட்டு பற்பதுகும் யாரையடி அண்ணனிட போட்டு பற்பதுகும் யாரையடி அண்ணனிட போட்டு அள்ளிக்கொடி போலே தன்னாற்றங்கரை மேலே அள்ளிக்கொடி போலே தின்னாற்றங்கரை மேலே அள்ளிக்கொடி போலே தன்னாற்றங்கரை மேலே மெல்ல மெல்ல எடையசையும் வெள்ளி சிலை போலே இவன் மெல்ல மெல்ல எடையசையும் வெள்ளி சிலை போலே பட்டு வண்ண சிட்டு படகு தூரையை விட்டு பற்பதுகும் யாரையடி அண்ணனிட போட்டு பற்பதுகும் யாரையடி அண்ணனிட போட்டு ஆளை பார்த்தல் வேகம் இவள் அழகை பார்த்தல் மோகம் அம்மா ஏ அம்மா ஏ அம்மோ ஆளை பார்த்தல் வேகம்
பிறந்தால் ஒரு புருஷனுக்கும் நேராய் பொன்னாம் பிறந்த அவ புருஷனுக்கு நீரா பொன்னாய் பிறந்தால் ஒரு புருஷனுக்கும் நேராய் நீண்டகத்தான் வேணும் வாழ்வில் ஒரு நாளா இவன் நின்னாகத்தான் வேணும் வாழ்வில் ஒரு நாளா பட்டு மண்ண கிட்டு பழகு துறை கிட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனிட போட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனிட போட்டு அண்ணனிட போட்டு அண்ணனிட போட்டு பௌ ஹலோ, யார் நீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும். நீங்கள் போதுன்னு வந்தேல, நீங்கள் யாரு? நான் வேட்டைக்காரன். வேட்டைக்காரா? ஆமாம். வேட்டைக்கார மாதிரி தெரியலையே, ஓட்டக்கார மாதிரில இருக்கு. எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? வெள்ளிமலையிலேருந்து வர்றேன். வெள்ளிமலை. உங்கள் அப்பா பேர்? சடை வேடன். சடைய வேடு வரும். உங்கள் அம்மா பேர்? சடைச்சி. உங்கள் பேர்? கண்டை வேடன். கந்த வேடன். வந்த நோக்கம்? வேட்டைக்கு சென்றேன். வேட்டைக்கு வந்தேன். மான் கூட்டத்தை பார்த்தேன். மான் கூட்டத்தை? ஆமாம். கூட்டத்தை பார்த்தோன்னே அதில் இந்த கூட்டத்திலே ஒரு விசித்திரமான மான். அப்படி அண்ணன் ஒட்டி எட்டி பார்த்தோன்னே என்னை பார்த்து மிரண்டு ஓடி வந்தது. விசித்திரமான வேணும். விசித்திரமான மான். விசித்திரமான மான். அழகான மான். உள்ள போயிடுச்சு. மானோட நாடு ஓடி வந்தது. சரி. உங்களுக்கு நுழைஞ்சிச்சு. முடிக்க போகிற நேரத்தில் தடுத்து நிறுத்தி நீங்க முழுசா போயிடுச்சா பாதியில் நிற்குதா? ஏங்க முழுசா போயிருந்தாதே பிடிச்சிருப்பில்ல. நீங்க பிடிச்சி நிறுத்திட்டீங்கல்ல. ஏங்க மான் கூட்டத்தை பார்த்தீங்க, அந்த கூட்டத்திலே ஒரு மானு விசித்திரா மான்கிறிய. அழகான மானுங்க. ஏண்டா ஒரு மான் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கு மான் நிக்குது. ஆமா. அதுல ஒரு அழகான மானு தலை விதி பார்த்து அழகான மானு. ஏப்பா மாசான மானை பார்த்தியா? அவன் பார்க்கலங்க. நானு அவர் பார்த்துருக்க மாட்டார். நீங்களே பார்த்துருக்க மாட்டீங்க. அவருக்கு என்ன பார்த்துருக்க போறாரு? இல்லை இல்லை, நானு இந்த கல்வன் பெரிதா காப்பான் பெரிதான் இருக்காங்க. கல்வன் தான் பெரியவன். மானுக்கு இந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஏங்க சம்மந்தம் இல்லைன்னு நீ சொல்றீங்க. ஆமாம். உங்க இடத்துல என்ன இருக்கு? இடத்துக்கு காவல்காரன் நான் சொன்னதாங்க நீங்கள் கேட்கணும். காவல்காரர் ஆயிரம் சொன்னாலும் என்னது உங்க இடத்துல என்ன போயிருக்கு? உங்கள்கிட்ட இருக்கு உங்க இருக்கும்போது நீங்க இல்லைன்னு சொன்னாக்கா நான் கேட்க முடியுமா? உங்கது என்னதுக்குள்ள போயிருக்கா? எங்க உங்க இடம் தானே. என்ன இடம் தானேங்க. நான் என்ன பண்ணி இந்த இடம் யாருடா? இடம் என்ன இடந்தேன்? உங்க இதுக்குள்ள இருக்குது ஆறுது. உங்க இதுக்குள்ள என்னதான் போயிருக்கு? ஆமா. சரி சரி. போக விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய. சரி இருக்கட்டும். சாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு. குளத்துல ஒரு மாட்டு கொம்படிஞ்சா எனத்துக்கு கேடு. ஆமா. எங்க அப்பா பேர் தெரியுமா? உங்க அப்பா பேர் என்ன? நம்பிராஜன். நம்பிராஜன் மைனா. எங்க அம்மா பேர் நங்கை மோகினி. நங்கை மோகினி. என் பேர் வீரத்தேவன். அட மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? மாப்பிள்ள தெரியலையா எனக்கு? வாங்க இங்க வாங்க. தெரியல. மாப்பிள்ள இங்க வருங்க. ஊதியா? ஏயா மானம் தெரிய வந்திருக்கேன். உங்க அத்தான் தங்கச்சி தான் தேடி வந்திருக்கேன். தாடி கிழிஞ்சு போச்சு. பொம்பளை தேடி தான் வந்திருக்கீங்களா? ஏண்டா மான தேடி வரல. மான தேடி வரலையா? ஆனா இதுக்கு இப்படி அல்லையாதுங்க. என்ன பண்றது? அங்கிட்டு போனீங்கன்னா மாட்டு தாவணி ஒத்த கடை பக்கம் போனா எத்தனை மான் இருக்கு. ஏங்க எத்தனை அந்த மான் இந்த மான் தேவையா? நமக்கு இந்த மான் தானே தேவை. இந்த மான் அழகான மான். சின்ன பிள்ளையில வலுப்பு வருமா? யாருக்கு? கையில இரும்போட அலையில. இது வந்து சாதாரணப்பட்டது இல்லை. இது என்னுடைய சக்தி என்ன தெரியுமா? நீட்டினா போதும் எது வேண்டாலும் வந்துகிட்டே இருக்கும். தீர்க்கும் சக்தி உண்டு. ஆமா. சரி சரி. காந்த சக்தி உள்ளது. பரம்பரையா வேட்டையாடுறிய? பரம்பரை வேட்டைக்காரன். வேட்டையாடியில கீழே விழுந்துட்டீங்களா? ஏன் காலில் முட்டை பத்து போட்டிருக்கீல? ஒரு பத்தும் போடலையே. முட்டை பத்து நான் எதுக்கு போடுறேன்? அது என்ன? ஒரு வேட்டைக்கு போகும்போது இல்லைங்க யானை லூப்பு மாதிரி இருக்கேன். எதாச்சும் பாருங்களேன். எங்க இடத்துல விஷச்சந்துகள் நிறையா இருக்கும். அது பட்டா விஷ உள்ள கொஞ்சோண்டு உரம் போட்டு செய்றீங்க. ஆமா. சரிங்க இருக்கட்டும். வந்தது வந்துட்டீங்க. சரி. ஆமா. நான் தான் முதல் காவல். சரி. உள்ள 2 பெண்கள் காவல் இருக்காங்க. சரிங்க. அவங்ககிட்ட எதுவும் விசாரிச்சு பாருங்க. நீங்க பெண்கள் இருக்காங்கன்னு நீங்க வாட்டில் போயிடாதீங்க. ஆரம்பத்துல எப்படி மானத்தரத்தி வந்தீங்களோ அதே மாதிரி போங்க. உள்ள 2 பெண்கள். 2 பேர் இருக்காங்க. ஒன்று சரி. நம்ம 2 பேரும் சொந்தக்காரங்க தெரிஞ்சு போச்சு. நம்ம கூட்டு களவாணி தானே அங்கே தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. மான தரைச்சு போற மாதிரி